அன்புமணி வந்து அன்புமணிக்கு தான் வந்து தருமபுரி சீட்னு சொன்னபோது லாஸ்ட் மினிட்ல ஒரு மனைவியை நிறுத்திட்டாரு. இது எனக்கே தெரியாதுன்னு ஐயா சொல்றாரு. இது எப்படி நடந்தது? இந்த கேள்வி யார கேட்டு இந்த கேள்விக்கு நான் விட சொல்ல மாட்டேன். ஐயாவுக்கு தெரியும். அவ்வளவுதான். இல்ல ஏன்னா ஐயா தான் போயிட்டு நம்ம இல்ல மோடி ஆண்ட போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. மோடியை ரொம்ப மதிக்கிறவரு. எங்க ஐயா வந்து மோடியை வந்து பெரிய வந்து ராமதாஸ் ஐயா வந்து மோடியை மதிக்கிறவரு. ரொம்பவும் அவர் இப்பவும் மதிச்சுதான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நடுவுல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஐயாவுக்கும் கஷ்டமா இருக்கும். யார் நடக்குதுங்கிறீங்க நடுவுல? நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் அது வேற காரணம் ஐயா. இப்ப நடந்தது சொல்ல மாட்டேன். இல்ல இந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை காரணம் வேற ஒரு காரணம்ங்கிறீங்க. ஆமா. சரி, அந்த காரணம் வந்து ஐயாவுடைய பின்னணியில ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்றாங்க. அதுவா? அதுவும் எனக்கு தெரியாது சார். இல்ல இவ்வளவு நீங்க கட்சியில ராமதாஸ் ஐயாவோட சேர்ந்து பயணிச்சவரு. எங்க ஐயா குடும்பத்தை பத்தி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ராமதாஸை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். யாருன்னா இவ்வளவு அவர் 95 கிராமத்துக்கு போய் உழைச்சாரு. உண்மையிலே உழைச்சாரு. பசி பட்டினியும் உழைச்சாரு. மக்களுக்காக சிறை சென்றாரு. இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அருந்ததியர் முஸ்லீம் இவங்கெல்லாம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவர் வளர்த்த கட்சி தான் இது. அவரு வளர்த்த கட்சி தான். அது யாராலையும் மறக்க முடியாது.